எடுத்துக்குவோம். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் சாப்பிட்றப்போ ஒரு தோசை இட்லியை சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு இட்லி தோசை எந்த விதத்துலையும் பிரச்சனை கிடையாது, நிச்சயமா சாப்பிடலாம். 40களுக்கு மேல கொஞ்சம் அளவுக்கு அதிகம் சாப்பிடக்கூடாது. அப்படி உணவு இருக்கணும். அதுலேயும் நல்ல நம்ம ஊர் சிறுதானியங்கள், நல்ல மாப்பிள்ளை சம்பால தோசையே விளைவிலேன்னு இருக்கணும். ஏன் இட்லியே வெள்ளையா இருக்கணும்? கருப்பா இருந்தா என்ன பண்ணுது? நம்ம நல்ல கருப்பு தொலி உளுந்த போட்டு மாப்பிள்ளை சம்பா வச்சா கிரே கலர்ல இருக்கும். அதுதான் அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. ஏதாவது பழைய இலக்கியங்கள்ல வெள்ளை விளையாடின இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அப்படி ஏதாவது போட்டிருக்காங்களா? எங்கேயும் இல்லை. ஆனா நடுவில் அப்படி ஒரு வெள்ளை வியாதி நமக்கு வந்துருச்சு. எதை எடுத்தாலும் வெள்ளையா இருக்கும், போய் சொல்ல மாட்டான் அப்படிலாம் படம். அப்படிலாம் கிடையாது. நல்ல கருமை நிறத்துல சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் உள்ள உணவை நம்ம நம்மளும் எடுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் அப்படி பழக்கணும். நிறைய சின்ன பிள்ளைங்க அழுக்கு அப்படின்னு பார்வையை மாத்திட்டு, இது யாருன்னா ஊடகங்கள் பண்ணது. ஜெர்ம்ஸ் பிளாக்கா இருக்கு பத்தியா, அதனால அவன் கருப்பா இருந்தாலே கிட்டே வரமாட்டேங்க. அது சமூகத்திலேயே